ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 4 வந்து டின்னர் தான் பார்க்க போகிறீங்க அண்டர் ஏஜ் சேலஞ்சில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தோசை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து வேறு தோசை ராகி தோசை தான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ வந்து டைம் இல்லை. ஸோ டக்குன்னு வந்து மாவு இருந்ததால் டக்குன்னு 2 தோசை எடுத்துக்கிட்டேன். லைட்டாக கீ போட்டிருக்கோம். அப்புறம் சாம்பார் வந்து நைட்டில் மோஸ்ட்லி எடுக்காதீங்க, எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து டால் தான், நல்லது தான், உடம்பு நல்லது தான். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இவ்வளோ வேண்டாம். நான் வீடியோக்காக இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்து சுண்டல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாங்காய் பொரி போட்டிருந்தேன். ஸோ சின்ன வெங்காயம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டுட்டு லைட்டாக லெமனை வந்து பிழிஞ்சு விட்டணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல எக் எப்படியோ அதே மாதிரி இது நல்ல ப்ரோட்டீனு. ஸோ டெய்லி எடுத்துக்கோங்க, மோஸ்ட்லி டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ நான் டெய்லி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட வேணால் நம்ம வந்து டொமேட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் வந்து வேறு ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த இந்த ஃப்ளேவர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்லலாம் போய் பார்த்துருப்பீங்க, அந்த சைட்லாம் வந்து எப்போ இந்த சாக்லேட் நிறையா இருக்கும், எம்ஆர்பி ரேட் அதிகம். பட் நான் வந்து ஆஃபர்லாம் வாங்கினேன் இன்ஸ்டாமார்ட்டில். சம்திங் அரௌண்டு 180 கிட்டே வந்தது. இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்து சொல்கிறேன். இது வந்து 72% டார்க் சாக்லேட் இருக்குது. ஸோ நீங்கள் அபோவ் 70% எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் இதுலேருந்து நிறைய 50 கிராம் இது. நான் ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்துப்பேன். ஸோ ஃபுல்லெல்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ சுகர் கண்டென்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும் 72%. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு ஃபார் கிரேவிங்ஸு அண்டு டார்க் சாக்லேட் வந்து உடம்பு நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எக்கு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே இன்ஸ்டாமார்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எல்லாத்துலேயுமே அமேசானில், ஜெப்டோவில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது வந்து ஹென் ஃபுட் எக்ஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆரஞ்சு, அதாவது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆரஞ்சு. எல்லோவோட வந்து ஆரஞ்சு தான் வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் அதிகம். ஸோ ரொம்ப ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு, இல்லை நல்ல விதமான நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு அதை சாப்பிட வைப்பாங்க போல். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் அப்போ தான் பார்க்க போகிறேன், ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் எக் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த பிராண்ட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த பிராண்ட் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு பார்த்து சொல்கிறேன். இதோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 ருபீஸ் வருது. 6 முட்டை வாங்கியிருக்கேன். நாளைக்கு இது வேக வச்சு எப்படி கலரில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ இதான் என்னோடய டின்னர். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.